ஹாய் கைஸ், நான் உங்க நித்தில தண்டபாணி. நம்ம வந்து அஷ்டவக்ர கீதை அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு பார்க்கக்கூடிய செய்தி. அதாவது அஷ்டவக்ரருக்கும், ஜனகருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் வந்து இந்த நூலினுடைய மொத்த மொத்த சாரமே அதுதான். சரிங்களா? இப்போ அஷ்டவக்ரருங்கிறவர் குரு. ஜனகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய மகாராஜா. இந்த ஜனக மகாராஜா ஒரு மாணவனாக அஷ்டவக்ரரிடம் ஞான உபதேசங்களை பெறுவது தான் இந்த நூலினுடைய அந்த நூலினுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கும். அப்ப அஷ்டவக்ரர் சொல்ல, ஜனகர் முன்னமே அவர் ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால பார்த்தோம்னா, அஷ்டவக்ரர் சொன்ன உடனேயே ஜனகர்னால அத புரிஞ்சுகிட்டு, ஏத்துக்கிட்டு அதே நிலைய அப்படியே இருக்க முடிஞ்சது. இப்போ அஷ்டவக்ரர் ஒரு காரியத்த சொல்லும் பொழுது, ஜனகர் ஒரு வகையான ரிப்ளை அதுக்கு குடுத்தோம்னா, அஷ்டவக்ரர் திரும்ப என்ன சொல்லுவார்ன்னா, "எதுக்கு இப்ப அந்த ரிப்ளை குடுத்த? நீ நெனைக்கிற மாதிரியே இல்லையே" அப்படிம்பான். ஆனா, ஜனகர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பதிலெல்லாம் பார்த்தோம். "சுவாமி நீங்க சொன்னது இப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்குன்னு" நம்ம சொல்றத பார்த்தோம்னா, "ஆஹா! பெரிய ஞானி ஆயிட்டாரப்பான்னு" சொல்ற மாரி இருக்கும். ஆனா அஷ்டவக்ரர் அதையவே தப்பும்பார். ஒரு ஞானியினுடைய நிலை வந்து, "நீ வந்து உன்னை விளக்கத்திற்கு உட்படுத்தாத. நீ ஏன் என்னென்னமோ அனுபவம் தான், நான் தான் அதுன்னு சொல்ற. நீ அதுவே கிடையாது. நீ அதுக்கு மேல" அப்படிம்பார். இதெல்லாமே ஒரு சில முந்தைய பதிவுகள்ல பார்த்துருக்கோம். முந்தைய பதிவுகள் பார்க்கல அப்படின்னு சொன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப உதவியா இருக்கும். நல்லா அழகாவும் இருக்கும் அது. ஆ இன்னைக்கு உண்டான பதிவு பார்க்கும்பொழுது, அஷ்டவக்ரர் இது போலவே ஒரு சில விஷயங்கள சொல்லிட்டே வரார். "நீ யாரு? நீ ஏன் உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டே வந்து கடைசியில எங்க வந்து நிக்கிறார்ன்னா, தியானம்னு சொல்லக்கூடியதே நீ இப்ப எதுக்கு பண்றேன்னு கேட்கறதுல கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப தியானம் நீ ஒண்ணு பண்ற இல்லையா? என்னமோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்க இல்லையா? இப்ப எதுக்கு நீ அத பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்ட. ஏன் அந்த கேள்வி கேட்டார்? இப்ப அஷ்டவக்ரர் தியானம் செய்ய மாட்டாரா? செஞ்சிருக்க மாட்டாருன்னா, அப்படியெல்லாம் இல்ல. அவங்கலாம் தியானம் செய்வாங்க தான். இருந்தாலும் கூட அந்த ஒரு கேள்விய கேட்டாங்களே, ஏன் கேட்டாங்க? அப்ப அதற்கு முன்னதாக அவர்கள் என்னென்ன சொன்னாங்க? அது அது நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஏன் எதற்காக நீ தியானம் பண்றேன்னு அந்த கேள்வி ஏன் வந்ததுன்னு நமக்கு புரிஞ்சிரும். அப்படியே பொறுமையா பார்த்துட்டே வரலாம். வீடியோ பொறுமையா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்கள கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார அளவுல சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் இருக்கு. நம்மளுடைய மத்த 2 சேனலான நித்திலந்தன் மணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன் 2யும் பாருங்க. 3 சேனலுடைய வீடியோஸையும் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ். ஆல் ரைட். அஷ்டவக்ரர் பேச ஆரம்பிக்கிறார். ஜனகர் என்ன சொல்றாரு? போன பதிவுல என்ன பார்த்திருந்தோம்? ஜனகர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே இல்ல எல்லாமே நான் தான். அப்போ அவரு அத சொல்லி முடிக்கும் பொழுது, இந்த ஒரு நிலையானது வந்து இந்த எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு வகையான ஒரு சுகம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். இந்த சுகம் வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவனுக்கு, "இவன் என்னடா பித்து புடிச்சவனாட்டு இருக்கான்" அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா, இவன் உண்மையாலுமே பித்து புடிச்சவன் கிடையாது. இவன் உண்மையாலுமே சிறந்த ஒரு புத்திசாலி. இவன் சிறந்த புத்திசாலின்னு யாருக்கு தெரியும்னா, இவனைப் போலவே இருக்கக்கூடிய இன்னொருத்தனுக்கு தான் தெரியும். மித்த வேற யாருக்குமே தெரியாது. அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி யாரு? ஜனகர் சொல்லி முடிச்சிருந்தார். அப்ப அதற்கு அடுத்தது அஷ்டவக்ரர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு மனிதன் வந்து தூய அறிவோட பியூர் இன்டெலிஜென்ஸ் தூய அறிவோட இருக்கிறானோ, அவன் வந்து தான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மை தன்மையை உணர்ந்துருவான். எப்படி உணருவான்? அவனுக்கு வந்து இந்த ஞான உபதேசம் அப்படிங்கிறது வந்து, அப்படி போற போக்குல சூங்கிற மாரி அப்படி லேசா அப்படி தூவி விட்டுட்டு போனா போதும். கேஷுவலா அப்படி சொல்லிட்டு போனா கூட போதும். அவனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய காரணத்தினால, அவனுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிருமா. இதெல்லாம் முன் செய்த தவத்தினுடைய பயன், நம்ம தேடி படிச்சது, அப்புறம் இந்த பிறப்புல நாம வந்து தொடர்ந்து தேடி படிக்கிறது எல்லாமே காரணம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ஒண்ணு திடீர்னு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படியெல்லாம் கிடையாது. முயற்சி செஞ்சா மட்டும் தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும். இது முன்னாடிலேருந்து முயற்சி செஞ்சிருப்போம். இந்த பிறப்புல இன்னும் ஆழமா முயற்சி செஞ்சிருப்போம். அதனால தான் நம்ம வந்து தூய அறிவு படைத்தவராக நம்ம வரோம். அதனால தான் திரும்ப "படிடா பரமா, படிடா" அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். பெரியவர்கள் சொல்லுவத கேளு, நீ எடுத்து படி, ஆத்ம விசாரம் பண்ணு. வாழ்க்கையில அத வந்து செயல்படுத்தி பாரு. இப்படியெல்லாம் சொல்றதுக்கு காரணம், அப்பதான் அறிவினுடைய விகிதாச்சாரம், அறிவு வந்து வளர ஆரம்பிக்கும்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதான். சரிங்களா? அப்போ தூய அறிவு கொண்டவனுடைய ஒரு ஒரு ஆன்ம விழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இலகுவா அப்படி போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட, அந்த செய்தி கூட அவனுக்கு உள்ள மனசுக்குள்ள போய் நின்னுட்டு டக்குனு அவனுடைய அந்த ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிறது கொண்டு வந்துரும். ஆனா, இந்த தூய அறிவு இல்லாத ஒருத்தங்கிட்ட ஆயுட்காலம் முழுக்க எண்ணற்ற நூட்கள் படித்திருந்தாலும் சரி,
அவன் ஆயுட்காலம் முழுக்க இது போல இருக்கக்கூடிய ஆத்ம விசாரணைய செஞ்சுட்டே இருந்தான்னாலும், அதனால் ஒரு பயனும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்ப தூய அறிவு கொண்டவங்கிறது எப்படி அந்த தூய அறிவு வரும்னு தான் இப்ப நான் சொன்னேன். அப்படின்னா என்ன? ஒருவேளை எனக்கு தூய அறிவு இல்லைன்னு நீங்க நினைக்குங்கால், என்னன்னா என்னன்னு சொல்ல அவங்கள நினைக்குங்கால், அதற்குண்டான வழி என்ன? உடனே போய் நம்ம எல்லா அந்த இதற்குண்டான தேடுதல்கள், அதுலக்குண்டான படிக்கிறது, விசாரம் பண்ணுவது, சந்தேகங்கள கேட்பது, இதுல செலவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, செஞ்சுட்டு அத வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். இது பண்ணும்பொழுது நம்மளுடைய அறிவு வந்து வளர்ந்துற போகுது. அவ்வளோதானே. ஒண்ணும் பெரிய ராஜ்யத்தியம் ஒண்ணும் கிடையாது. இல்லைங்களா? இப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது முதிர்ச்சி அடைந்து நம்மளுடைய ஆன்ம விழிப்பு அப்படிங்கிறது இப்பொழுதே நடக்கும் அப்படின்ட்டு. இந்த மாரி ஒரு காரியம் நடக்க போம்பொழுது, நம்ம வந்து இந்த புலன் இன்பங்கள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்மள வந்து இந்த உலக சம்பந்தமா நம்மள போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும். பட் தட் இஸ் ஓகே. அஷ்டவக்ரர் என்ன சொல்றாருன்னா, முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னமோ தனிப்பட்டலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலக விஷயத்துல, அதாவது உன்னுடைய புலன் உணர்வுகள், மெய்வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய இந்த புலன்களின்பால் நீ அனுபவிக்கக்கூடிய சுகத்தை யார் ஒருவன் வேண்டாம் என்று வெறுக்கிறானோ, அவன் முக்தி அடைந்தவன். அவ்வளதான். இந்த புலன் இன்பத்திற்கு யார் ஒருவன் கட்டோடு இருக்கிறானோ, அவன் இந்த பிறப்பிறப்பான சுழற்சிக்கு கட்டுப்பட்டவன். அவ்வளதான். இதை புரிந்து கொள்ளுவதே ஞானம். இதை புரிந்து கொள்ளுவதே அறிவு. அவ்வளதான். வேற ஒண்ணும் இல்ல. இனிமே நீ என்ன பண்றியோ அத பண்ணு அப்படின்ட்டாரு. சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நெறைய விஷயத்த சொல்றாரு. இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் வெரி ரொம்ப ஈஸியா சொல்ட்டேன். உடம்பு மேல உனக்கு வந்து அந்த உடம்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்து மேல இந்த உலகத்துல இருக்க மேல ஆசை இருக்கா? ஆசை இருக்குன்னா, நீ திரும்ப திரும்ப பொறந்துகிட்டே தான் இருக்க போற. மாற்றம் இல்ல. இல்லைங்க, எனக்கு அது மேலலாம் ஒண்ணும் இது இல்லைங்க, நாட்டம் இல்லைங்க, அப்படியே இருக்கேங்க அப்படின்னு சொன்னேன்னா, நீ முக்தி அடைஞ்சுட்ட. இவ்வளோதான். இனி நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்ட்டாரு. இதோட அவர் நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டு, இதை விட வெளிய எளிமையா நமக்கு ஒண்ணும் ஞான உபதேசங்கிறது தர முடியாது. அவ்வளோதான். இப்போ அறிவினுடைய உண்மை விளக்கம் தெளிந்த அறிவு கொண்டவர்களுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதும். அவன் மனசுல வந்து ஒரு வகையான ஒரு விழிப்பு அப்படிங்கிறது அவனுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுரும். இந்த அறிவு ஒருத்தனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது இது உண்மை அறிவுன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த உண்மை அறிவு ஒருத்தனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பேச்சுனாலோ, செயல்னாலோ, பயங்கர புத்திசாலித்தனத்தினாலோ, பர 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 பரன்னு இருக்கக்கூடிய அந்த ஒருத்தன, அப்படியே அவன வந்து அப்படியே அமைதியாக்கி, எந்த விதமான வெளிப்புறம் செய்யக்கூடிய செயல்கள் இல்லாம, அவன் அப்படியே இருப்பான். இவ்வளோ நாள் ஓட்டமா ஓடுனாங்க. என்னென்னமோ பண்ணாங்க. பெரிய அது அது அறிவாளிங்க. அப்படி இப்படின்னு இந்த உலகம் பயங்கரமா பேசியிருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா, இந்த உண்மை அறிவு உணர்ந்த உடனேயே, அவன் தன்னிலை உணர்வதற்காக அப்படியே அமைதியாயிருவான். அதுக்கப்புறம் அவன்ட்ட பேச்சு பேச்சு இருக்காது. சும்மா கூட பேச மாட்டான். அவன்ட்ட பெருசா எந்த செயலும் இருக்காது. அவன் உள்முகமா சென்று அப்படியே அமைதியா உட்கார்ந்துகிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஆட்கள் தான் உண்மை ஞானிகள். ஆனா, இந்த உலகமோ அவர்களை புறம் தள்ளுகிறது. அவர்களை பார்த்தாலே வந்து என்னமோ மாரி ஏன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய நாட்டம் அதிகம். "இவன் என்னடா வித்தியாசமா இருக்கான்" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம், வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால, இது போல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை புறம் தள்ளுகிறது இந்த உலகம். அப்போ புறம் தள்ளும் பொழுது என்னன்னா, இவர்களும் செல்லாம, பிறரையும் செல்ல விடாம, சென்றவர்களையும் தாழ்த்துவதுங்கிறது இந்த உலகத்தினுடைய ஒரு நியதியாக ஆகிவிடுகிறது. இது காலம் காலமா நடக்கிறதுனால தான் அஷ்டவக்ரர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நேத்துக்கு நடக்கிறது இல்ல. இந்த உலகம் உண்மை ஞானிகளை வெறுத்து ஒதுக்குவதோ, புறம் தள்ளுவதோ அப்படின்னு சொல்லக்கூடிய செயலை காலம் காலமாக செய்து கொண்டு தான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இவர்களுக்கு உலக வாழ்வின் மீது ஈடுபாடு அதிகம். அதனால அதை துறந்தவர்கள் இவர்கள் கண்ணிற்கு வித்தியாசமாக தான் தெரிவாங்க. ஆனா அத பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லன்னு பாருங்களேன். அப்போ இந்த ஒரு நிலை எப்படி நமக்கு வாய்க்கும்னா, நீ இந்த உடம்பு இல்ல, இந்த உடம்பும் உன்னோடது இல்லேங்கிற ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறது உனக்கு வரணும். எந்த ஒரு செயல் செய்தாலும் செய்பவனும் நான் இல்ல, செய்த செயல்னால் ஏற்படக்கூடிய பலனை அனுபவிப்பவனும் நான் இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வரணும். அப்ப நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முற்பட்டோம்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து முழுமையான சிற்சுரூபம். எனக்கு அத தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து எனக்கு அழிவுங்கிறதே கிடையாது. எனக்கு மாற்றம்ங்கிறதே கிடையாது. எதையுமே வந்து வித்தியாசமா பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது என்னுடைய இதுதான் என்னுடைய சொந்தமான இயற்கையான ஒரு தன்மை. இந்த மனோநிலைய வளர்த்திக்கும் பொழுது, பூரணமான மகிழ்ச்சியில நாம எப்பவுமே இருந்துகிட்டே இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வெறுமனே மனோநிலைய வளர்த்திக் கொள்வது மட்டும் கிடையாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர வேண்டும். இப்ப நான் சொல்றேங்க. இப்ப நான் சொல்றேன். சொல்லக்கூடிய எனக்கும் இது வந்து 100% பொருந்தி உண்மைய உணர்ந்துட்டனான்னு கேட்டா இல்ல. கேட்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி எனக்கு தெரியல. சரிங்களா? ஆனா, இதுல தொடர்ந்து பயணிக்கும் பொழுது, அந்த ஒரு மாற்றம்ங்கிறது நம்மகிட்ட ஏற்படும்.
அந்த உணர்வு ரீதியாக அதை புரிந்து கொண்ட பிறகு நாம் அதுவாக மாறிவிடுவோம்ங்கிறது தான் உண்மை. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், அ ராக துவேஷங்கள்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்து ஒரு வித்தியாசம் பார்த்து, அதில விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிறது காமிக்கிறது. இதெல்லாம் வந்து வெறும் மனதினுடைய செயல் தான். இந்த மனதோ உன்னுடையது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசைவுற்று, எல்லாத்தையும் வித்தியாசமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையே நீ கிடையாது. அது ஒரு மாயத் தோற்றம் போல் உன்கிட்ட இருக்கக்கூடியது. நீ வந்து எந்த விதமான மாற்றமோ, அசைவோ இல்லாத தன்மை கொண்டவன். அதனால மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு. ஏன்னா அதுதான் உன்னுடைய தன்மை. எப்பொழுதும் நிம்மதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இரு. இந்த இந்த வேறுபாடு பார்ப்பது, ராகத்வேஷம் பார்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னுடைய தன்மையே கிடையாது. நீ ஏன் அத போட்டு மண்டையில போட்டு உருட்டிக்கிற? அப்போ உங்கிட்ட இன்னொரு மாற்றம் என்ன வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அகத்திற்குள்ள எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை யார் ஒரு உணர்கிறானோ, எல்லாமே நான் தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை யார் ஒரு உணர்கிறானோ, அவன் வந்து அந்த நான்கிற பேச்சே பேசவே மாட்டான். சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அஷ்டவக்ரர் சொன்னார். நான் சொல்றேன்ல கேளுன்னு அவர் சொல்றதுன்னா, அந்த இடத்துல அந்த நான்கிறது வந்து அகம்பாவத்தை கூடியது கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ, ஞானி வந்து நான்னு சொல்லக்கூடியதற்கும், நான்னு சொல்லக்கூடியதற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த சொல்லக்கூடிய இடத்துல இந்த நான், என்னுடையது, நான் செய்தேன். அந்த அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த அந்த நான்கிற அந்த இது வந்து நம்மள விட்டு போயிரும். இது என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை நம்மள விட்டு போயிரும். த மொமெண்ட் இது போச்சு அப்படின்னு சொன்னா, நீ பூரணமான மகிழ்ச்சி உடையவனாக நீ இருப்பாய் அப்படிங்கிறார். அப்போ நீ வந்து சிற்சுரூபமாக இருக்கக்கூடியவன். இந்த அண்ட சராசரம் தோன்றுனா என்ன? இந்த அண்ட சராசரம் இல்லாம போச்சுன்னா என்ன? இது ஒரு கடல் மீது வரக்கூடிய ஒரு அலை போல அவ்வளோதான். உன்னுடைய மனது வந்து அசைவுற்றுது அப்படின்னு சொன்னா, இந்த 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 அண்ட சராசரம் கண்ணுக்கு தெரியும். அசைவுறாம அப்படியே இருந்ததுன்னா, இந்த அண்ட சராசரம் எதுவுமே இல்லாத போல தெரியும். இதற்காக நீ வந்து வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்? ஏன்னா நீ உண்மை உணர்ந்துட்ட பாத்தில்ல. நீ வந்து சிற்சுரூபம்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட பாத்தில்ல. நீ வந்து மாறாத தன்மை அப்படிங்கிறது வந்து நீ புரிஞ்சுக்கிட்ட பாத்தில்ல. அதனால உன் கண்ணு முன்னாடி என்ன நடந்தா என்ன? அது மனதினுடைய அசைவினால தெரியக்கூடியது. அந்த அசைவு நிற்கும் பொழுது இதெல்லாம் மறைஞ்சு போயிற போகுது. இதற்காக நீ ஏன் போய் மண்டையில போட்டு இது பண்ணிக்கிற? அப்போ இதெல்லாம் சுவாமி, இதெல்லாம் சரிதாங்க. இதெல்லாம் எப்படிங்க சுவாமி நடக்கும்? நம்பிக்கை வை மகனே, நம்பிக்கை வை. அவர் சொல்றார், "ஹேவ் ஃபெய்த் சன், ஹேவ் ஃபெய்த்." நம்பிக்கை வை மகனே, நம்பிக்கை வை. இது எதுவுமே சொல்றது பொய் கிடையாது. இது ஒரு மாயத் தோற்றம் கிடையாது. உண்மையாலுமே நீ தான் சிற்சுரூபம். அறிவினுடைய மொத்த சொரூபமே நீ தான். நீ தான் இறை. நீ தான் ஆன்மா. நீ இந்த இந்த இயற்கைன்னு சொல்லுவதற்கு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன். யாருங்க இவ்ளோ பெரிய மோட்டிவேஷன்லாம் குடுப்பா? நம்ம பெரியவங்க குடுத்துருக்காங்க பாருங்களேன். என்ன எல்லாரும் மோட்டிவேஷன் டாக்குன்னு போயிட்டு இருக்காங்க எங்கேயோ. இத விட என்னங்க மோட்டிவேஷன் டாக் இருக்கும்? நீ தான்டா எல்லாமே. எல்லாமே உனக்குள்ள இருக்கு. நீயே இறைவன். த லார்ட் நீ தான் பெரியவன்னு சொன்ன. நீ தான் உயர்ந்தவனுக்கும் உயர்ந்தவன். விநாயகன். தலைவனுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு மீறி யாருமே கிடையாது. அது நீ தான். வேற யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. நம்பு முதல்ல அத நம்பு. இது மாயத் தோற்றம் கிடையாது. இதுதான் சிற்சுரூபம். நீயே சிற்சுரூபம் அப்படிங்கிறார். அப்போ இந்த உடலானதுக்குள்ள இருக்கும் பொழுது நிறைய இன்ப துன்பங்கள சந்திக்க வேண்டியதா இருக்குதேங்க சாமி அப்படின்னு சொன்னா, ஆமா. அது அதனுடைய தன்மை. இங்க பஞ்சபூதங்கள்னாலான இந்த உடலானது மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது இருப்பதாகவும், நிலைப்பதாகவும், செல்லுவதாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோற்றமெல்லாம் வெறும் இந்த உடலுக்கு தானே தவிர, உண்மையான அந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு கிடையவே கிடையாது. ஆன்மா எங்கேயும் வருவதும் இல்ல, செல்லுவதும் இல்ல. அப்ப நீ எதற்காக நீ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? எத நினைச்சு நீ உண்மையாலுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த இந்த உடலானது வந்து கல்பகாலம் வாழ்ந்ததால தான் என்ன? இல்ல இப்ப அடுத்த நொடியே அது வந்து அதனுடைய தன்மையை இழந்தா தான் என்ன? உனக்கு அதிலிருந்து என்ன கூட குறைச்சல் கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த தோற்றமாக இருக்கக்கூடிய இந்த உடல், பஞ்சபூத கலப்பினால் ஆனது. இதனுடைய செயல்படும் காலத்த வந்து நீட்டிக்கலாம். கல்பகாலம் நீட்டிக்கலாம். அப்படி இல்லைங்க. நான் வந்து நாளைக்கே என்னுடைய உடம்பு என்னை விட்டு போக போகுது அப்படின்னு சொன்னா, போகட்டு போகுது, போயிட்டு போகுது. இப்ப அதனால உனக்கு கூட குறைச்சல் என்ன ஆயிற போகுது? நீ தான் மாறாத தன்மை கொண்ட சிற்சுரூபமாச்சே. உனக்கு எங்கேய்யா இதுக்கு மேல வருத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்தது? கிடையாது. உனக்குள்ள அல்லவா நீ அந்த இந்த இந்த ஒரு ஒரு எல்லையற்ற பெருங்கடலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிற்சுரூபமாகிறது நீயேவா இருக்கக்கூடியதுனால, உனக்கு இங்க இங்க எத பார்த்து நீ வந்து ஒரு ஒரு மாயத் தோற்றத்தில் நீ இருக்க? இந்த இந்த அண்ட சராசரம் தோன்றுவதாகவும், மறைவதாகவும் இருக்கக்கூடியதெல்லாம் வெறும் கற்பனை காட்சிகள் அல்லவா?
இந்த கற்பனையினால் உனக்கு வந்து என்ன கிடைக்குது? என்னத்தை இழக்கிற? ஒண்ணுமே கிடையாது. மகனே நீயே சிற்சுரூபமானவன். இந்த மொத்த அண்ட சராசரமும் உன்னை விட்டு வேறானது கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். அப்ப நீ எத ஒப்புக்கொள்ளுவதும், எதை புறந்தள்ளுவதுமாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ தான் எல்லாமே. இதுல இங்க, யாரு, என்ன, எப்படி, அது அப்படி, இது அப்படி, அப்படி ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நீ தான். எல்லாமே நீதானா இருக்கக்கூடியவன். எதை ஒப்புக்கொள்ளுகிறாய்? எதை புறந்தள்ளுகிறாய்? அப்படி இங்க ஒண்ணுமே இல்லையே. அப்போ இந்த ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்லன்னு சொல்லும்பொழுது அவனுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது எதுவுமே இது எதுவுமே என் கண்ணு முன்னாடி தோன்றதெல்லாம் ஒரு மாயக்காட்சி. நான் தான் இது எல்லாமே. ஒரு ஒரு அணுக்களாக இருக்கக்கூடியது வந்து ஒரு சக்தி நிலையாக இருக்கு. ஒரு அணு செயல்படுதுன்னா, அணுவினுடைய கோட்பாடுகள் தான் சேர்க்கை தான் வந்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே. இந்த அணுன்னு செயல்படுவதற்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி தான் நானும். அப்ப எனக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. என்னால இப்ப வரைக்கும் அத உணர முடியல. ஆனா, அறிவின் அளவுக்காவது தெரியுது. அறிவின் அளவுல நின்னு கூட யோசிச்சு பார்ப்போமே. இதுல இருக்கக்கூடியது எதுவுமே வந்து என்னை தவிர வித்தியாசமானது இல்லைல்ல. நான் தானே எல்லாம். என் மனைவிய பார்த்தாலும் சரி, என்னுடைய கணவன பார்த்தாலும் சரி, பிள்ளைகள பார்த்தாலும் சரி, தோற்றங்கள் மாறுது. அது மாயையாக தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆனா, இந்த மாயையினுடைய அந்த அந்த சோர்ஸ் இதெல்லாம் செயல்படுவதற்குண்டான சோர்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா, எல்லாமே ஒண்ணு தானே. அப்ப இங்க வெறும் காட்சி ரூபங்கள் எல்லாம் மாத் மா வேறா இருக்கு. அப்ப இதுல எங்க நான் வேறுபாடு அப்படிங்கிறது பார்க்கறது? எங்க தேவைன்னு ஒண்ணு இருக்கு. எத நான் புறந்தள்ளுறேன்? எது சரிங்கிறேன்? எது தப்புங்கிறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையேன்னு நீங்க பொறுமையா உட்கார்ந்து அப்படியே யோசிச்சு பாருங்களேன். மனசு ஒரு வகையான அமைதிக்குள்ள வரும். ஒரு மாரி குழப்பத்திற்குள்ள வரும். கொஞ்ச நேரத்துக்கு புரியாத மாரி இருக்கும். பின்ன ஒரு வகையான அமைதிக்குள்ள வரும். அந்த அமைதி அப்படியே நிலைக்கும் பொழுது, நம்மை அறியாத ஒரு வகையான ஒரு ஒரு மாற்றம் நமக்குள்ள நிகழும். இது நிகழ வேண்டும்ங்கிறாங்க பெரியவங்க. நிகழும் பொழுது நம்மகிட்ட ஒரு வகையான தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு அஷ்டவக்ரர், இது நீ இந்த நிலை நீ உணர்ந்துட்டேன்னா, பிறப்போ, செயலோ, இறப்போ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதே. உனக்கு உன்னுடைய அகம்பாவம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ அழிபவனும் கிடையாது. நீ வந்து இருப்பவனும் இல்ல, இறப்பவனும் அல்ல, களங்கமுறுவனும் அல்ல, நல்லவனும் அல்ல. நீ எதுவுமே கிடையாது. நீ முழுமையான சிற்சுரூபம். நீ எப்படி உன்னை அடையாளப்படுத்துற? உன்னால எதையுமே உன்னை அடையாளப்படுத்திக்கவே முடியாது. நீ அடையாளத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவனாச்சே. அப்போ நீ தான் வந்து என்ன வேணுமோ, அது நீ நெனைக்கிற, அது அங்க நடக்குது. அவ்வளோதான். சரியா? நீ என்ன நெனைக்கிறியோ, அது அங்க நடக்குது. ஆனா, நினைப்பவனும், நினைக்கிறேங்கிற அந்த நெனப்பும், நடக்கக்கூடிய செயலும் உன்னை தவிர வேற இல்லவே இல்லையே! ஒரு வளையல் இருக்கு, ஒரு காப்பு இருக்கு, ஒரு கழுத்தில போட்டிருக்கிற சங்கிலி இருக்கு, காதுல இருக்கிற கடுக்கன் இருக்கு, இல்லையா? மூக்குல குத்தியிருக்க மூக்குத்தி இருக்கு. இத்தனையுமே பார்ப்பதற்கு வேறாக இருந்தாலும், அது தங்கத்த தவிர வேற எதுவுமே இல்லையே! அது எல்லாமே தங்கம் தானே! அதுபோல பார்க்கக்கூடிய காட்சிகள் வெவ்வேறாக இருந்தாலும், இது வேறு கிடையாது. இது அனைத்தும் இறைன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியாச்சே! நீ தான் அந்த சக்தியாச்சே! எப்படி இது வேறாக தோன்றும்? அவங்க எப்படி ஒரு அழகான எடுத்துக்காட்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா? இதில நின்னு நம்ம சிந்திக்கணும். வெறுமனே சிந்திச்சுட்டு ஓடுறதுக்காக இல்ல. ஒரு ஒரு நொடிப்பொழுதும் இதை நம்மளுடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தி பயிற்சி செய்ய வேண்டும்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ முழுமையாக நான் அது, நான் இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை விற்று, முழுமையாக விற்று, உன்னை வந்து அந்த ஆன்ம சொரூபமாக உன்னை நீ கருதிக்கொள். அதுதான் உண்மை. அது உணர்ற வரைக்கும் நாம வந்து அதில நம்ப தான் செய்யணும். அத நீ முதல்ல நம்ப ஆரம்பி. அதற்குண்டான பயிற்சிகள தொடர்ந்து செஞ்சுகிட்டே இரு. இங்க இருக்கக்கூடிய எல்லா இச்சைகள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அந்த அந்த விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய இச்சைகள நீ வந்து விடுவதற்குண்டான வழிய பார். தானாக ஒரு வகையான இன்பம் அப்படிங்கிறது உனக்கு உள்ள இருந்து சுரக்கும். அது உன்னை ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போரும். உண்மைய வந்து வெளிய காட்டிக் குடுக்கும். அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த அண்ட சராசரம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த அஞ்ஞானம்ங்கிற திரை நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாமே நீ தான் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிரும். இங்க சீவன்னு சொல்லக்கூடியதே கிடையாது. ஆத்மான்னு சொல்லக்கூடியதும் கிடையாது. சரியா? ஏன் அந்த வார்த்தைய சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜீவன்னு சொன்னாலோ, இல்ல ஆத்மான்னு ஏதாவது ஒண்ணு சொன்னாலோ, இண்டிவிஜுவல் செல்ஃப் நான்னு ஒரு சொல்லக்கூடியது ஜீவன். ஆத்மான்னு சொல்லக்கூடியது உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது எதா ஒண்ணு சொன்னேன்னா, நீ எதையோ ஒண்ணு சுட்டி காட்டுறேன்னு அர்த்தம். சுட்டி காட்டுனே அப்படின்னு சொன்னாலே, நீ வந்து இன்னும் முழுமை தன்மை அடையல. ஏதோ ஒரு நிலைய சொல்ற. ஆத்மானா இப்படி இருக்கும், ஆத்மானா அப்படி இருக்கும்.
இந்த விளக்கமே கிடையாத ஒரு தன்மையாச்சே நீ. நீ எப்படி உன்னைய சுட்டி காட்டுவ? அப்ப இந்த இடத்துல சீவன்னு ஒண்ணு கிடையாது, ஆத்மான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ட்டாரு. ஒரே ஓட போட்டார். புத்தர் இதத்தான் சொன்னார். ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது. வெறும் மனம்ங்கிறதா இருக்கு. மனம் அசைஞ்சுகிட்டே இருக்கு. மனத அசையாம நிறுத்தணும். போன பதிவுல பார்த்தோமே. நெறைய பேர் பார்க்கல. போன பதிவுல இதே விஷயத்த பார்த்தோமே. சரிங்களா? அப்போ யார் ஒருவன் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிறானோ, அவனுக்கு இந்த அண்ட சராசரமே வெறும் மாயையாகத் தோன்றும். இங்க வேற எதுவுமே கிடையாது. அவனுடைய விருப்பு வெறுப்புகள் மட்டும் தான் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கே தவிர, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. இந்த விருப்பு வெறுப்புகளை அவன் நீக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த மொத்த அண்ட சராசரமும் இல்லாம போயிடும் அவனுக்கு. அவனுக்கு இல்லாம போயிடும் முழுக்க. இங்க இருக்கக்கூடியது எல்லா படைப்புன்னு சொல்லக்கூடிய நீ எல்லாத்துலயும் பார்க்கிறேன்னா, இங்க இருக்கக்கூடியது உன்ன தவிர வேற யாருமே கிடையாது. அதனால, உனக்கு முக்தின்னு சொல்லக்கூடிய ஒண்ணும், கட்டுப்பாடு, பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணும் கிடையவே கிடையாது. அத நீ முதல்ல புரிஞ்சுகிட்டு, இங்க இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் இந்த உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டோம். நிம்மதியா இரு. வாழ்க்கையை முழுமையாக பூரணத்தோடு வாழ்க்கையை வாழ். நிம்மதியாக சுற்றித் திரி. மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய செயல்களை செய்யும் பொழுது. பூரணமான உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ். ஏ அறிவின் சொரூபமே. அவர் கூப்பிடுறார் பாரு. ஏ அறிவின் சொரூபமே. மகனேன்னு கூட கூப்பிடல. ஏ அறிவின் சொரூபமே. உன்னுடைய மனதை வந்து தேவையற்ற விஷயங்கள்ல கொண்டு போய் செலுத்தாத. இது அப்படி இருக்குமா? இது இப்படி இருக்குமா? இது வந்து சரியா? இது தவறா? இப்படியெல்லாம் கொண்டு போய் போடவே போடாத. நீ முழுமையான சிற்சுரூபம். உங்கிட்ட வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாத தூய நிலையில் இருக்கக்கூடியவன். நீ என்னைக்கும் ஆனந்த சொரூபியாக இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடியவன்கிட்ட மாற்றமே இல்லைன்னு சொல்லக்கூடியவன்ட்ட நீ எதுக்கு அந்த மனம்ங்கிற ஒண்ண வந்து இது அப்படி, இப்படி, இப்படி, இப்படின்னு எதுக்கு போடுற? போடாத. அமைதியா இரு, நிம்மதியா இரு, மகிழ்ச்சியா இரு, சுகமா இரு. எல்லாவற்றையும் அனுபவித்து பார் முழுக்க. நிம்மதியா இரு நீ முதல்ல. லிவ் யுவர் லைஃப் ஃபுல்லி, கம்ப்ளீட்லி. ஜாலியா இரு முதல்ல. இந்த இடத்துல கூத்தடின்னு சொல்லு அவரு. அப்படியே எல்லாத்தையும் இருப்பது போலவே ஏற்றுக்கொண்டு அப்படியே நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல. புரிஞ்சுக்கணும். காசு பணம் சம்பாதிக்காதேன்னு சொல்லல. பொண்டாட்டி உலைய பார்க்காதேன்னு சொல்லல. நல்ல பொறுப்பா நடந்துக்கோன்னு பொறுப்பா நடந்துக்காம இருன்னு சொல்லல. தருதலையே சுத்துன்னு சொல்லல. அப்படி எடுத்துக்கூடாது. அதுதான் தவறான ஒரு புரிதலுக்கு போறதுங்கிறது. அவர் அப்படி சொல்ல வரல. இது இப்படிதான். இது இப்படிதான்னு ஒரு வரையறைக்குள் இல்லாம, நீ மனதளவுல நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார். நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் பூரணத்தை உணர்ந்து நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்கு போ. இந்த உலக வாழ்வுல இருக்கக்கூடிய கட்டு, சத்தியம், நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிறது படி நம்ம இருந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு அந்த அறிவு இருக்கு. பிறருக்கு இல்ல. நீங்க முழுமையாக ஞானியாக எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிட்டு எங்கேயும் போகல. அதனால ஒரு சில கட்டுப்பாடுகளுக்குள்ள நாம இருந்து தான் ஆகணும். தட் இஸ் ஓகே. அது வந்து முழுமையாக மாயத் தோற்றம். இது இங்க இன்னும் மாயையில பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். நான் அவர்களோடு இருக்கிறனால சரி, அதனோடு ஏந்து வரேன். தட் இஸ் ஓகே. அப்படியே போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அத பத்தி எந்த கவலையும் பட மாட்டாங்க. வெளியிலிருந்து பார்க்குறவங்க நார்மலா போறாருப்பா, வராருப்பா அப்படின்னு மட்டும் இருக்கும். உள்ளுர இவர்கள் பூரணத்தை உணர்ந்து அப்படியே எந்நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி மனோநிலை கொண்டவர்கள எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள வந்து எதுவுமே அசைக்கவே அசைக்காது. எல்லா நேரத்திலயும் அமைதியா ஒரே நிலையில இருப்பாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடியது எல்லாத்தையும் விட்டுட்டு, எதையும் எனக்கு இது வேணும் அப்படின்னு மனதனுடைய எண்ணத்தினால பிடிச்சுக்கிட்டு இல்லாம இருந்த அப்படின்னு சொன்னா, நீயே உண்மை சுரூபமானவன்கிறத உணர்வ. நீ முழுமையாக சுதந்திரமாக இருக்கக்கூடியவன்னு, பூரணமாக இருக்கக்கூடியவன் நீ உணர்வ. இந்த இந்த தன்மையை நீ உணர்ந்துட்டேன அப்படின்னு சொன்னா, தனியா தியானம்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க போய் உட்கார்ந்து நீ என்ன பண்ணுவ? பண்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லையே! அதான் ஏற்கனவே நீ எல்லாத்தையும் உணர்ந்தவனா மாறிட்டியே! இனி தனியா என்னத்த பண்ணிட்டு இருக்க? அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போற? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி நமக்காக தான் கேட்கிறார். அவருக்காக இல்ல. சிந்தித்து பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு. எவ்வளோ பேர்த்தினுடைய மனதில அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிறு தூண்டுதல் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தெரியல. ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நல்ல கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஆராய்ந்து பாருங்க. நல்ல வழிக்கு இத பயன்படுத்திக் கொள்வோம். சரிதானுங்களே? மகிழ்ச்சி. ஸோ அடுத்த பதிவில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.